ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன போட போகிறேன் பார்க்குறீங்க. சிண்டுக்கு பிறந்தநாள் வேறு வருது. ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பைக் எடுத்துகிட்டு விடுக்குன்னு சரவணா ஸ்டோருக்கு தான் கிளம்பிட்டோம். இங்கே சரியான டிராஃபிக் எனக்கு ஆகுது, ஆனால் என் விலாக் மட்டும் உங்கள் ஸ்க்ரீனில் தருது. அதானே? ஆனாலும் சரியான டிராஃபிக். நாங்கள் இந்த குறிச்சிக்குளம் வழியோடி தான் போனோம். பார்த்துடுங்க, வியூஸ்லாம் செம்மையாச்சு. எனக்கு அந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. ஆனாலும் என்ன பண்ணுறது, கடை அடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு விட்டு நாங்களும் வந்துட்டோம். இங்கே இந்த ஈவினிங் டைம் தான் நிறைய பேர் வருவாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த சூரியன் மறையிற காட்சி வந்து சூப்பராக இருக்கும். அதை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. இந்த ஸ்பாட் எங்கே இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற ரோட்டில் தான் இந்த ஸ்பாட் இருக்குது. இதை விசிட் பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நானும் என் ஃப்ரெண்டும் உக்கட மேம்பாலம் ஏறியாச்சு. கீழோடி போனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்ட்டு மேலோடி போயாச்சு. மேலோடி போகிறதுக்கு அது மட்டும் காரணம் இல்லை, இன்னொரு காரணமும் இருக்குது. வியூஸ் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறனால தான் மேலோடியே நாங்கள் போனது. அந்த வளைஞ்சு நெளிஞ்சு போகிற ரோடெலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படியே அந்த உக்கடம் லேக்கெல்லாம் மேலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அந்த லைட்டனிங்லாம் பார்த்தீங்களா, அப்படியே ரசிச்சுட்டு இருக்கும்போதே சரவணா ஸ்டோர் வந்துச்சு. அப்புறம் பார்க்கிங்கில் போய் வண்டியை விட்டுட்டு ஒரு பேக்கும் கொடுத்தாங்க. அந்த பேக்கை வாங்கிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் கிருட்டுன்னு டாய்ஸ் வாங்க போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தா நிறையா டாய்ஸ் இருக்குது. எந்த டாய்ஸ் வாங்கணுன்னே நமக்கு தெரியலை. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு டாய்ஸ் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியலை. ஒரு பூனை டைஸை பார்த்தேன், அது சூப்பராக இருந்துச்சு. மேலே ப்ரெஸ் பண்ணும்போது மியாவும் நிறைய கலரில் இருந்துச்சு. எனக்கு என்னமோ அந்த 2 கலர் தான், ஒயிட்டும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டும் பிடிச்சிருந்துச்சி. அந்த 2ல் கம்பேர் பண்ணும்போது இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் அதையும் வாங்கிட்டு நம்மளுக்கு கிளாஸ் வாங்கலான்ட்டு கிளாஸை போய் பார்த்தா எனக்கு எதுவும் செட் ஆகலை. அப்படியே கிளாஸை வச்சுக்கிட்டு பாப்பாவுக்கு பொம்மை வாங்கலாம் அப்படின்ட்டு பொம்மை செக்ஷனுக்கு போயாச்சு. பொம்மையில் போய் பார்த்தா இந்த பொம்மை கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மாதிரி இன்னொரு பொம்மை இருந்துச்சு. ஆனால் இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்க பொம்மை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே அதையும் வாங்கிட்டு கிருட்டுன்னு வேறு எது வாங்கலாம் அப்படின்ட்டு போனேன். பார்த்தா எதுவுமே கொஞ்சம் நல்லா இல்லை. அப்படியே சைக்கிள் எதாவது வாங்கலாமா அப்படின்னு பார்த்தேன். எங்கள் அக்கா சொன்னால், நான் சைக்கிள் வாங்குறேன்ல, நீ வேறு ஏதாவது வாங்கு அப்படின்னு சொன்னான். அப்புறம் அது வாங்காமல் வேறு ஏதாவது வாங்கலான்ட்டு வேறு ஃப்ளோருக்கெலாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். எதுவுமே நமக்கு செட் ஆகலை. அந்தால நம்ம பில்லு எல்லாம் போட்டு பார்க்கிங் ஏரியாவுக்கு பைக்கு தூக்கிக்கு வந்தாச்சு. இவனுக்கு நான் வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே இவனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. வச்சுட்டு ஒரே காமெடி தான் போங்க. அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்பும்போது ஒரு கோல்டன் கலரில் ஒன்று பார்த்தோம். அது என்னன்னு பார்க்குறீங்க, திருவள்ளுவர் சிலை. இது வந்து தமிழ் எழுத்துக்களால் மட்டுமே உருவாக்கியிருக்கு. இந்தியாவிலே முறையாக எழுத்தை வச்சு உருவாக்குன சிலை இது தானாமா. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. இதே மாதிரி குட்டி மினி விளாக் வேணுன்னா தனுஷ் அஜய் ஐடியை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு குட்டி மினி விளாக்ல சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.